அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இதுவரை இல்லாத ஒரு புதிய நடவடிக்கையை தான் ஆரம்பிக்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு ஈரானுடைய எதிர்வினை என்னவாக இருக்கின்றது? அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் வகையில் சீனா, ரஷ்யா, வடகொரியா செய்திருக்கக்கூடிய செயற்பாடுகள், ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம், அது சார்ந்து வேலையாக இருக்கக்கூடிய உலகின் பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை இல்லாத மிக மோசமான பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதிக்கப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். இதுவரை இல்லாத பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதித்து எவ்வாறு வெனிசுலாவை, கியூபாவை தாங்கள் பொருளாதார ரீதியாக முடங்க செய்து அந்த ஆட்சியை வீழ்ச்சியடைய செய்தோமோ அது போன்ற ஒரு நடவடிக்கையை ஈரான் மீதும் கைக்கொள்ளப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஈரானோடு வர்த்தகம் செய்யக்கூடிய அத்தனை நாடுகள் மீதும் பொருளாதார தடைகளை விதிக்கப் போகின்றோம், அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே போர்க்களத்தில் ஈரானிடம் தோல்வி கண்ட அமெரிக்கா இராணுவ ரீதியில் ஈரானை வெற்றி கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை ஏவுகணைகளையும் பயன்படுத்தினார்கள், அத்தனை குண்டுகளையும் பயன்படுத்தினார்கள், அத்தனை விமானந்தாங்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், நூற்றுக்கணக்கான விமானங்கள் என்பவற்றையெல்லாம் பயன்படுத்தி முடியாத சூழ்நிலையில் தற்பொழுது பொருளாதார ரீதியிலான போரை அறிவித்திருக்கின்றார்கள். இராணுவ ரீதியில் ஈரானை தோற்கடித்து கர்முஸை கைப்பற்றுவோம், கார்க் தீவை கைப்பற்றுவோம், ஏன் ஈரானை கைப்பற்றி ஆட்சியை மாற்றுவோம் என்றெல்லாம் நிமிடத்துக்கு நிமிடம் கூறிக்கொண்டு இந்த ட்ரம்பும், கெக்சாத்தும், மார்க்கோ ரூபியோவும் இன்று பொருளாதார ரீதியிலான போரில் இறங்கிவிட்டோம் என தெரிவித்திருப்பதே ஈரானை இராணுவ ரீதியில் வெற்றி கொள்ள முடியாது என இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்பதை தெளிவாக பார்க்கலாம். அடுத்து இந்த பொருளாதார ரீதியிலான போரை அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய கருவூலத்துறை செயலாளரும் கூறுகின்றார், இதுவரை இல்லாத அளவுக்கு பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றோம். உடனே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி என்று குறிப்பிடுகின்றார், ஏற்கனவே ஈரான் மீது பிரயோகிக்கப்படாத என்ன பொருளாதார அழுத்தங்களை இனி அமெரிக்காவாலும் ட்ரம்ப் நிர்வாகத்தாலும் பிரயோகிக்கப் போகின்றார்கள், பிரயோகிக்க முடியும் என்றொரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நினைத்து பாருங்கள், இதுவரை என்னவெல்லாம் ஈரானை பொருளாதார ரீதியாக முடக்க முடியுமோ, ஈரானின் வர்த்தகத்தை தடுக்க முடியுமோ, பொருளாதார ரீதியாக ஈரானை நெருக்கடிக்குள்ளாக்க முடியுமோ அத்தனை விடயங்களையும் செய்து பார்த்து விட்டார்கள். இவற்றையெல்லாம் கடந்துதான் ஈரான் நிமிர்ந்து நிற்கின்றார்கள். இனி என்ன புதிதாக இதற்கு மேல் என்னதை செய்ய போகின்றீர்கள் என்பதை போல் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். உண்மையும் அதுதான். ஈரான் மீது அத்தனை பொருளாதார நசுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் செய்து பார்த்து விட்டார்கள். இனி புதிதாக செய்வதற்கு என்ன இருக்கின்றது என்று ஈரான் கேட்டுவிட்டு தங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய அறிவிப்புகள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிக்கின்றார், ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மிக இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப் போகின்றோம், அதற்கு சீனா, ரஷ்யா, உலகின் அனைத்து நாடுகளும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று. உடனடியாகவே சீனாவிடமிருந்து ஒரு செய்தி வருகின்றது, ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை, அழுத்த பிரச்சாரத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம், இவையெல்லாம் பயனற்றவை, இவையெல்லாம் இந்த போர்க்களத்தில் அமைதியை கொண்டு வராது, இன்னும் மோசமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். தடைகளும் அழுத்தமும் ஈரான் மீதான பொருளாதார நெருக்கடிகளும் இந்த பிரச்சனையை தீர்க்க உதவாது, மாறாக இன்னும் அதிகரிக்கவே செய்யும் என்பதில் சீனா மிகுந்த தெளிவாக இருக்கின்றார்கள். அனைத்து தரப்பினரும் பொறுப்பான நடவடிக்கைகளை எடுத்து ராஜதந்திர வழிகள் மூலம் நிலைமையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். ஈரான் மீதான அமெரிக்க பொருளாதார தடைகளை சீனா ஏற்றுக்கொள்ளாது என்பதை சீனா தெளிவாக கூறிவிட்டார்கள். ரஷ்யாவினுடைய இன்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் விவகாரத்தில் இவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து இன்னமும் கற்றுக்கொள்ளவில்லை. அதாவது நடைபெற்ற சம்பவங்கள், இதுவரை நடந்த போரிலிருந்து அமெரிக்கா இன்னமும் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. ஈரானை பொருளாதார தடைகள் மூலமாக முடக்கிவிடலாம் என்று நினைத்தால் அது அமெரிக்கா போடும் தப்பு கணக்கு. ஈரான் ஏற்கனவே 30 ஆண்டு காலம் பொருளாதார தடையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பொருளாதார தடையில் தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள், பொருளாதார தடைகளுக்குள் தான் இவ்வளவு பாலிஸ்டிக் ஏவுகணை ட்ரோன் திறன்களை வளர்த்திருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ளவில்லை என்று அவரும் தன்னுடைய பங்குக்கு ஈரானுக்கு ஆதரவான தங்கள் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார்கள். ரஷ்யா, சீனாவினுடைய நிலைப்பாடு வார் இருக்க,
வடகொரியா ஈரானுடைய மிகப்பெரிய நண்பர்கள் ரஷ்யா, சீனா, வடகொரியா. எனவே ஈரானை ஒரு தனிமைப்படுத்தி ரஷ்யா, சீனா, வடகொரியாவிடமிருந்து பிரித்தெடுத்து ஈரானை தனித்து பொருளாதார ரீதியாக முடக்கக்கூடிய ஒரு சதித்திட்டத்தை அமெரிக்கா செய்து வரும் சூழ்நிலையில் தான் ஈரானின் உற்ற நண்பர்களை தன்பக்கம் இருப்பதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ரஷ்யா, சீனாவிடம் அது பலிக்கவில்லை. வடகொரியாவிடம் அதை பிரயோகித்து பார்ப்பதற்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை நான் இந்த வருட இறுதியில் சந்திக்கப் போகின்றேன். அவர் ஒரு அருமையான மனிதர், அற்புதமான மனிதர், அவரை சந்திப்பதில் நான் ஆர்வமாக இருக்கின்றேன். வடகொரியா ஒரு நல்ல நாடு என்றெல்லாம் சகட்டு மேனிக்கு வடகொரியா அதிபரை புகழ்ந்து விட்டார். அது மட்டுமல்ல, வடகொரியாவை திருப்திப்படுத்துவதற்காக தென்கொரியாவுடனான போர் பயிற்சிகளை, இராணுவ பயிற்சிகளை எல்லாம் சடுதியாக குறைத்திருந்தார். ட்ரம்பின் நிலைமையை பாருங்கள். ஈரானுடன் போருக்கு போய் எல்லோருடைய காலிலும் விழும் நிலைக்கு ட்ரம்ப் வந்திருக்கின்றார். வடகொரியாவை திருப்திப்படுத்துவதற்காக, வடகொரியாவை சந்தோஷப்படுத்துவதற்காக, வடகொரியாவின் ஜென்ம விரோதியான தென்கொரியாவுடனான போர் பயிற்சிகளை ஒரு 50 ஆண்டு காலம் வடகொரியா, அமெரிக்கா இணைந்து செயற்படக்கூடிய போர் பயிற்சிகளை எல்லாம் மிகப்பெரிய அளவில் குறைத்து விட்டார். தென்கொரியாவுக்கான இராணுவ உதவிகளை குறைக்கப் போகின்றோம் என்று அறிவிக்கின்றார். இனி வரும் காலங்களில் தென்கொரியா, அமெரிக்க இராணுவ பயிற்சிகள் இடம்பெறாதென்ற வகையில் எல்லாம் அறிவிப்புகளை வெளியிட்டு வடகொரியா எவ்வாறும் தன் பக்கம் சார்ந்து விடும் என்று அதிலும் ட்ரம்ப் தப்பு கணக்கு போட்டார். ஆனால் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் ஈரானுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர், நெருக்கமான நாடு. அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்பதைப் போல வடகொரிய அதிபரை நான் சந்திக்கப் போகின்றேன் என்று ட்ரம்ப் கூறிய சில மணி நேரங்களிலேயே ஜப்பான் கடலை நோக்கி சக்திமிக்க பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் மிகப்பெரிய ஏவுகணை சோதனைகளை நடத்தியிருக்கின்றார்கள். பியாங்யாங்கின் புறநகர் பகுதிகளிலிருந்து சுமார் 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும், இது மிக துல்லியமாக இலக்கை சென்று தாக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான எடை வெடிகுண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் என்று கூறப்படுகின்றது. எனவே ட்ரம்பினுடைய முயற்சிகளுக்கு வடகொரியா ஆதரவில்லை. அவர்கள் தங்களுடைய ஏவுகணை பயிற்சிகளையும் வழக்கமான செயற்பாடுகளிலிருந்தும் எந்த மாற்றங்களையும் செய்யப்போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதே போல ட்ரம்ப் தானாகவே வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னை புகழ்ந்து அவரை சந்திக்கப் போவதாக குறிப்பிட்ட எந்த அறிவிப்புக்கும் வடகொரியாவிலிருந்து ஒரு சிறிய ரெஸ்பான்ஸ், வரவேற்பு கூட கிடையாது. நீங்கள் வாருங்கள், சந்திக்கலாம், பேசலாம், அமெரிக்க ட்ரம்பினுடைய கூற்றை நாங்கள் வரவேற்கிறோம், எந்த பேச்சும் கிடையாது. நீ வர வேண்டாம், அங்கே இரு என்பதைப் போல ட்ரம்ப் தானாகவே 4-5 தினங்கள் வடகொரியாவுக்கு செல்லப் போகின்றேன், வடகொரியாவுக்கு செல்லப் போகின்றேன் என்று கூறுகின்றார். வடகொரியா கிஞ்சித்தும் மதிக்கவில்லை. ஏனெனில் வடகொரியா ஈரான் மிகப்பெரிய நட்பு நாடு. அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் மாற்றமில்லாததை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே தற்போதைக்கு நிலைமையை பார்த்தால் ஈரானை உலக அரங்கிலிருந்து தனிமைப்படுத்தி சுற்றி வளைத்து அவர்களை அழிக்கலாம் என்று ட்ரம்ப் கனவு காண, அமெரிக்கா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உலகிலிருந்து தனிமைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே இந்த ஈரான் அமெரிக்க மோதலால் நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு விட்டது. தற்பொழுது தென்கொரியாவுடனும் இவர் பகையை ஏற்படுத்திவிட்டார். கனடாவுடன் ஏற்கனவே வரிப்போரால் மிகப்பெரிய சிக்கல். இவ்வாறு ஒவ்வொரு நாடுகளுடனும் பகையை ஏற்படுத்தி ஈரானை அமெரிக்கா தனிமைப்படுத்துகின்றதோ இல்லையோ, அமெரிக்கா உலகில் தனிமைப்பட்டு நிற்கப் போகின்றது என்பதைத்தான் நிகழ்வுகள் துல்லியமாக காட்டுகின்றன. வரலாறு எப்போதும் ஒரே திசையில் சுழல்வதில்லை. மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது என்பதைப் போல ஈரான் தனிமைப்படுகின்றதோ இல்லையோ, அமெரிக்கா என்ன நிலைக்குள்ளாக போகின்றது என்பதை இந்த போர் முடிவடைந்த பின்னர் அமெரிக்காவின் பொருளாதாரம், அது சார்ந்த சிக்கல்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஆய்வறிக்கைகள் வெளியாக இருக்கின்றன. அது சார்ந்த இன்னொரு காணொலியில் விரிவாக பேசுவோம். அமெரிக்காவினுடைய நிலை என்னவாக போகின்றது, அமெரிக்கா எவ்வளோ பெரிய நெருக்கடியை ட்ரம்பினால் சந்தித்துள்ளது என்பது குறித்து அமெரிக்க ஊடகங்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனவே சீனா, ரஷ்யா, வடகொரியா, ஈரானுடைய நட்பில் எந்த மாற்றமும் இல்லாத சூழ்நிலையில் ட்ரம்ப் மீண்டும் பொருளாதார போர் சண்டை களத்திலிருந்து வந்துவிட்டார். இப்போது பொருளாதார ரீதியாக அடிக்கப்படுகின்ற ட்ரம்பினுடைய பேச்சு. அடுத்து நாங்கள் முக்கியமான விடயங்களை பார்க்கின்ற பொழுது, ஈரானில் நேற்றைய தினம் ஈரான் முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அது கலவரமாக மாற்றப்பட்டது. ஆரம்பத்தில் மக்கள் சாத்வீகமான முறையில் அமைதியான கோரிக்கைகளை முன்வைத்து ஈரானில் போராட்டம் நடத்தினாலும், இஸ்ரேலுடைய மொசாட்டும் அமெரிக்க சிஐயும் அவர்களுக்குள் தங்களுடைய ஆட்களை அனுப்பி, பணம் கொடுத்தவர்களை உள்ளே அனுப்பி அதை மிகப்பெரிய கலவரமாக மாற்றி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அல்லது ஈரானில் குழப்பி ஈரானுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான ஒரு போராட்டமாக மாற்றுவதற்கு முற்பட்டார்கள். அதனால் ஏற்பட்ட அசம்பாவிதங்களை அறிந்திருப்பீர்கள்.
இந்த நிலையில் நாடு தழுவிய போராட்டங்களின் போது 4 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் ஆப்கானிஸ்தான் நாட்டவரான ஹயீம் கொஷைனிக்கு ஈரான் நேற்றைய தினம் மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இவர் காவல்துறை அதிகாரிகளின் படுகொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதை சிசிடிவி புட்டேஜுகளூடாகவும் விசாரணைகளூடாகவும் அறிந்திருக்கின்றோம். இவருக்கு உதவிய நபர்கள் மீதும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. எனவே ஈரானுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, ஈரானின் இறையாண்மையை குலைப்பதற்கு யார் முற்பட்டாலும் அவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் என்பதை ஈரான் அறிவித்திருப்பதுடன் அவருடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏமனின் கவுதிகள் மீண்டும் சவுதி எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய அரம்கோ வசதிகள் மற்றும் நஜ்ரான் நகரத்தின் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து கவுதிப்படியோ சவுதி அரேபியாவோ எந்த ஒரு செய்தியும் அறிவிக்கவில்லை. பாகிஸ்தானுக்கு திடீர் நெருக்கடியாக பலுசிஸ்தான் விடுதலைப்படை ஒரு மிக முக்கியமான நகரத்தை திடீரென தாக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியபடியே ஒரு சில படையணிகளை அந்த இயக்கத்தினர் உள்ளே அனுப்பி மிக முக்கியமான நகரை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழ்நிலையில் பலுசிஸ்தான் பிராந்தியத்தை அண்மித்திருக்கக்கூடிய அந்த நகரை மீட்டெடுப்பதற்காக புதிய இராணுவ படைகளை அனுப்பியிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கிறது. பலுசிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் பாகிஸ்தானில் மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உக்ரைன் உளவுத்துறை இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி முதல் முறையாக வடகொரியா அதிக எடை கொண்ட ஹவசாங் 11C பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவிடமிருந்து பெற்றிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ஏவுகணை 2.5 டன் எடையுள்ள போர் குண்டுகளை சுமந்து சென்று துல்லியமாக இலக்கை தாக்கி பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அசுரத்தனமான ஏவுகணைகள் என்று கூறப்படுகின்றது. ரஷ்யா வடகொரியா இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இராணுவ ரீதியிலான நெருக்கத்தையும் இராணுவ ரீதியிலான ஒற்றுமைப்பாட்டையும் இது காட்டுவதாக கூறப்படுகின்றது. இந்த ஏவுகணைகளை ரஷ்யா உக்ரைனுக்கு பயன்படுத்தினால் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்படும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. காசா பகுதியில் ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கின்ற பொழுதும் ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் இராணுவம் மீண்டும் தன்னுடைய படுகொலைகளையும் தாக்குதல்களையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். யாரும் கேட்பதற்கில்லை. ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தம் வைத்த அமெரிக்காவோ, கத்தாரோ, எகிப்தோ, துருக்கியோ அனைத்து நாடுகளும் பார்த்து கொண்டிருக்க மீண்டும் ஒப்பந்தத்தை மீறி காசாவில் வடக்கு காசா, தெற்கு காசா, மத்திய காசா, ரஃபா நகரம், மேற்கு கரை வரை இஸ்ரேல் இராணுவம் தன்னுடைய வெறியாட்டத்தை யாருடைய தடையும் இல்லாமல் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தொடங்கிவிட்டார்கள். கடந்த 48 மணி நேரத்தில் 24 பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் மற்றும் துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியை காசா சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். ஈரான் அமெரிக்க போரில் அனைவரும் காசாவையும் பலஸ்தீனத்தையும் மறந்திருக்க பலஸ்தீன் மீது மிகப்பெரிய படுகொலைகளை இஸ்ரேல் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக துயரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. மேற்கு அலாஸ்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொலைதூர ட்ரேடர் தளத்திற்கு அருகே 8 பேரை ஏற்றிக்கொண்டு சென்ற அமெரிக்காவினுடைய வாடகை விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து காணாமல் போயிருக்கின்றது. விமானத்தின் உடைந்த பாகங்களையோ அல்லது அதில் பயணம் செய்த நபர்களின் சடலங்களையோ அல்லது அவர்களை உயிருடனோ மீட்க முடியாத நிலையில் எஃப்ஏயின் தகவலின்படி 441 ரக டெஸ் ஸ்டீவன்ஸ் ஆங்கிலேஸ் சர்வதேச விமான நிலையத்தில் நின்று சென்ற விமானமே காணாமல் போயிருக்கின்றது. கேப் நியூவென்காம் ரேடார் தளத்திற்கு மேற்கே இந்த விமானம் விபத்துக்குள்ளான சூழ்நிலையில் 2 விமானிகளையும் 6 பயணிகள் மொத்தம் 8 பேர் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகின்றது. மேற்கு அலாஸ்காவில் ரஷ்யாவின் உடைய வான் பாதுகாப்புகள் சுட்டு வீழ்த்தக்கூடிய தூரத்தில் இந்த விமானம் பறந்து கொண்டிருக்கும் போது காணாமல் போயிருப்பதால் ஒருவேளை இந்த விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தி இருக்கலாமா என்ற கோணத்திலும் அமெரிக்க படைகள் விசாரணையையும் தீவிர தேடுதல் நடவடிக்கையும் ஆரம்பித்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இவைதான் தற்போது வெளியான உலகின் மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.